படமா சார்? ரொம்ப கேவலமா இருக்கு. ஆடியன்ஸ் கத்தல, டிஎஸ்பி கத்தினுங்கிறாரு பின்னாடி உட்காந்து. கங்குவா கங்குவான்னு என்ன பண்ண முடியும் நம்ம? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகுது. எல்லா சீனும் தான் வராரு. ஓ கேன்றாரு. தூங்கிட்டேன் ப்ரோ. படம் வேஸ்ட் ப்ரோ. இனிமே போறாருந்தா அமரன் பொங்கல் லக்கி பாஸ்கர் போங்க ப்ரோ. இந்த படம் வேஸ்ட் ப்ரோ. படம் சுத்தமா சரியில்லை ப்ரோ. கண்டென்ட் இல்ல ப்ரோ. ஸ்கிரீன் பிளே சரியில்லை ப்ரோ. ரொம்ப லேக் இருக்கு. சூரிய ஆக்டிங்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பிரசன்ட் போர்ஷன்ல காமெடி எல்லாம் பண்றாங்க. உட்கார முடியல ப்ரோ. படம் வேஸ்ட். ஒண்ணுமே புரியல ப்ரோ. நான் தூங்கிட்டேன் ப்ரோ. படம் நல்லா இல்ல ப்ரோ. நான் கூட வந்தேன், அவன்கிட்ட கேளுங்க ப்ரோ. மியூசிக்லாம் வேஸ்ட் ப்ரோ. அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த தலைவனே பாட்டு நல்லா இருந்துச்சு. வேற எதுவுமே நல்லா இல்ல ப்ரோ. படம் வேஸ்ட். விஎஃப்எக்ஸ் எல்லாம் சொல்ற அளவுக்கு இல்ல ப்ரோ. 3D எல்லாம் வேஸ்ட். 2D ல பாத்துட்டு போலாம் ப்ரோ. பார்த்தா 3D வேஸ்ட் ப்ரோ. ஃபைட் ஓகே ப்ரோ. ஓகே. காமெடி எல்லாம் வேஸ்ட். படம் வந்து டோட்டல் வேஸ்ட் தான். ஒரு 10க்கு 4 தான் தருவோம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. எப்படி ஹிஸ்டாரிக்கலா ட்ரை பண்ணிருக்காங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தாலே ஃப்ளாப் ஆகும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருக்கு, இருந்தாலுமே ஒர்க் அவுட்டே ஆகல சுத்தமா. ஓகே, லாஸ்ட்ல கேமியோ கார்த்தி தந்திருக்காரு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது பக்கா. லாஸ்ட்ல கொஞ்சம் லைட்டா குஸ்பம்ஸ் ஆகும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் தருவாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் இருக்கா படத்துல? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஸ்டார்டிங் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு காமெடி எல்லாம். இந்த அண்ணாத்த மூவி ஆக்சுவலா சிவா வந்து படம் எடுக்கிறதே நிறுத்திடலாம், வேணாம் இதுக்கு மேல. அதான் கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பட் ஓவரால் கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை. ஃபைட்லாம் ஓகே. இவன்ட்ட கேளுங்க, காலேஜுக்கு போகாம காலேஜ் கட்டடிச்சிங்க வந்து படம் பார்த்தா. படமா சார்? ரொம்ப கேவலமா இருக்கு. படுமட்டம். ரொம்ப இந்த படத்துக்கு வந்து 1 இயரா வெயிட் பண்ணேன் சார். நான் 1 இயரா பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணேன். கட்சியில வந்து வரவில்லை. ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் வந்து நீங்க பாக்குறவங்களுக்கு தம்ப்நெயிலா போடுங்க. ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் தயவு செஞ்சு வர வேணான்னு சொல்லுங்க. அந்த யோகி பாபு ஹீரோயின்னு காமிக்கிறான் பாருங்க, தம்ப்நெயில் மாதிரி ஏதோ போட்டு ஏதோ வீடியோ கேம் மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் சூர்யாவுக்கு இந்த படம்லாம் செட் ஆகல சார். ஜேபி மாதிரி எல்லாம் படம் வச்சிருப்பேன், ஸ்கிரிப்ட் ஓரியன்ட், அதான் செட் ஆகும். தேவையில்லாம ஏதோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, ஒன்றும் செட் ஆகல. ஒரு அப்படியே பாஸ்ட் ப்ரெசன்ட் எதுவுமே கரெக்ட் ஆகல சார். ஒண்ணுமே இல்லை, அதான் இல்லை. சத்தியமா படம் ஓடாது சார். இது ஓடாது சார், சத்தியமா ஓடாது சார். நான் சொல்றது வேணா எழுதி வச்சேன். இந்த படம் ஓடிச்சுன்னா நீங்க வேணா என்ன வேணா யாருன்னு தெரிஞ்ச பேரு கூட நான் சொல்றேன். படம் ஓடிச்சுன்னா நீங்க கேளுங்க, சக்சஸ்ஃபுல்லா ஓடாது. 2 நாளே பாருங்க, சத்தியமா காலியா இருக்கு சார் இந்த படம். சார் படம் இருக்கு சார், அதான் சார். அந்த 30 ரூபா 3D கிளாஸ் போட்டலாம் சார், அதுக்கு வேணா ஒர்த்து சார். 30 ரூபா 3D கிளாஸ் இல்ல, அதுக்கு வேணா ஒர்த்து சார். அந்த தண்ணியில எல்லாம் ஏதோ அவதார் படம் பாக்குற மாதிரி இருக்கு. அவதார் 2 3 தான் வந்துச்சு. அதுல வந்து அந்த கண்ணுல படுறது தண்ணி, அது மட்டும் என்ஜாய் பண்ணலாம் சார். வேற ஒண்ணும் இல்லை சார். மியூசிக் ஓகே சார், சுமாரா மியூசிக் பெருசா ஒன்றும் இல்லை சார். மியூசிக் ஓகே தான், எல்லாம் ஓகே தான் சார். நம்ம படம் எதிர்பார்த்த வந்ததுக்கு அது இல்லையா சார்? நம்ம என்ன சார், நம்ம எதுக்கு ஒரு ஹோட்டல் நம்ம போறோம்னா நம்ம நல்லா சாப்பிடலாம் சார். இந்த சாப்பாடு சுவையா இருக்குன்னு தான் சார், அதுதான் சார் நம்ம எதிர்பார்த்துட்டு போவோம். அது இல்லை சார் இந்த படத்துல. ஒரு மீல்ஸ், நல்ல மீல்ஸ் ஒரு எதிர்பார்த்து நம்ம சாப்பிட போறோம், அது கிடைக்கல இந்த படத்துல. ஒன்றும் இல்லை, சும்மா அந்த அட்மாஸ்பியர் போறோம், ஏசி, அந்த 3D எஃபெக்ட், அதை வேணா என்ஜாய் பண்ணா போலாம், அவ்வளவுதான். இந்த சீன் அப்படி சொல்ற மாதிரி இல்லை சார். அவர் எல்லா சீனும் தான் வராரு, கேன்றாரு சார். இந்த பாகுபலியில் நீங்க படம் பாத்தீங்களா? ஒரு மலைக்கு மேல ஏறி போன பிறகு வேற உலகம் இருக்கும், அங்க ஒண்ணு காமிப்பாங்க, அது படம் சார். ஸ்கிரீன் பிளே இது இல்ல சார். இங்க இதுல இல்ல, ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட். அது இல்ல, காமிக்கவே இல்லை, அதை காமிக்கவே இல்லை இந்த படத்துல. மாத்தி போட்டு சாவடிச்சு விட்டாங்க சார். எமோஷன்லாம் எங்க படத்துல இந்த வேலையே இல்லை, எமோஷனே இல்லை இந்த படத்துல. முக்கியமா ஹாலிவுட் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட அந்த படம் பார்க்க முடியாது சார். காமெடியா இல்ல சார். நீங்க வர யோகி பாபு சொன்ன ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் இந்த படத்துக்கு போவாதீங்கன்ட்டு, தயவு செஞ்சு ½ அன் அவர் பொறுத்து வர சொல்லுங்க படம் பார்க்கணும்னா. யோகி பாபு அது இது காமிச்சுட்டு அந்த சத்தியமா சார், ஹீரோயினுக்கு வேலையே இல்லை. எதுக்கு ஹீரோயின் போட்டாங்க தெரியல. அந்த அம்மா நல்லா ஆக்டர், திஷா பத்தானி வேற நல்லா நடிப்பாங்க, நல்லா டான்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாலிவுட்ல. அவங்கள ஏதோ போட்டு தயவு செஞ்சு பாவம், எதுக்கு வேஸ்ட் செலவு சார். அதுக்கு ஒரு 10 கோடி கொடுத்ததுக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ரா வேணா சூர்யா வேணா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு 10 கோடி சம்பளம்ன்றாங்க திஷா பத்தானி, எதுக்கு தெரியும். அவர் நல்லா நடிச்சிருக்காரு சார். ஃபைட் சீன் சொல்றீங்களா? ஃபைட் சீன் எல்லாம் நடிச்சிருக்காங்க சார். அதான் சார், அது எல்லாமே கிராபிக்ஸா இருக்கு சார். ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியாது சார், தயவு செஞ்சு சத்தியமா சொல்றேன்.
வேணா தமிழ் படங்க தயவு செஞ்சு ஃபேமிலியா பார்க்க முடியாது இந்த படம். படிச்சவங்க மட்டும் இந்த படம் பாருங்க. மெயினா இன்ஜினியரிங் படிச்சவங்க வாங்க, ஆர்டிபிஷியல் ஏஐ கோர்ஸ் வருங்கள, அதை படிச்சுட்டு இந்த படத்தை பாருங்க சார் தயவு செஞ்சு. புரிய சத்தியமா புரியாது சார். இது என்னன்னே புரியாது, இது சத்தியமா புரியாது. எனக்கு வந்து அதான் ஓவர் ஹைப் ஏத்திட்டாங்களோ படத்துக்கு 2000 கோடி 4000 கோடின்னு. முக்கியமா ஹாலிவுட் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட அந்த படம் பார்க்க முடியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட இந்த படம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப இருக்கும். படம் ஆவரேஜ் வாட்ச் தான், ஹானஸ்டா சொல்லணும். ஹானஸ்டா ஒரு ஒன் டைம் சூப்பர் வாட்ச் ஃபேண்டசி மூவி லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா ஃபேன்ஸ்க்கு 2 வருஷம் கழிச்சு வருது, தலைவனை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கே விசில் அடிச்சு பட்டாசு கொளுத்துற மாதிரி தான் இருக்கு. ஒரு சீன்ல சட்டை கிழிச்சு தூக்கி போடுறாரு, அப்படியே சிக்ஸ் பேக்ஸ் தான் தெரியுது. அந்த சீனுக்கே வந்து பைசா வசூல் தான் சொல்லி ஆகணும். பட் அதை தாண்டி வந்து சிவா வந்து பேன் இண்டியன் மூவிக்கு கொஞ்சம் பெட்டரா ஸ்கிரீன் பே ஸ்டோரி எழுதிருக்கலாம்னு தோணுச்சு. பிரிட்டி மச் டீசென்ட் வாட்ச். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் எல்லாருமே படத்தை பாருங்க. ஃபேண்டசியா பாருங்க, லாஜிக்கோட பார்க்காதீங்க. லாஜிக்கோட பார்த்தா என்னடா பாம்பு வச்சு அடிக்கிறான், குரோக்கடைல கொலை பண்றான் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் வந்து லாஜிக்கை தாண்டி ஒரு படம் இது. ஃபேண்டசி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதான் சட்டையெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே ஒரு நந்தா வாரணம் ஆயிரம் இதெல்லாம் ரீவாட்ச் பண்ணிட்டு வந்தோம். அதை அப்படிதான் போய் பார்க்க வந்தோம். பட் எனக்கு வந்து அதான் ஓவர் ஹைப் ஏத்திட்டாங்களோ படத்துக்கு 2000 கோடி 4000 கோடின்னு பிசினஸ் எல்லாம் பேசி அதெல்லாம் பண்ணாம காமா ஜாலியா வந்து போய் பாருங்கடான்னு சொல்லியிருந்தாலே படம் சூப்பரா இருந்திருக்கும். ஹைப் ஏத்தினதுனால நம்ம ஹைப் லெவலுக்கு படம் சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் ஹைப் கொஞ்சம் கீழே கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை. அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கொடுத்துருக்காரு. இது ஒரு கல்ட் ஆல்பம்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஆவரேஜான ஆல்பம். என் தலைவனே சாங் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு படத்துல வந்து 1.5 நிமிஷம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாட்டுலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் ஒர்க் சூப்பரா இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 40 மினிட்ஸ் வச்சிருக்காங்களா, அந்த ப்ரெசென்ட் போர்ஷனு அதை தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இது அவுட் அண்ட் அவுட் பீரியட் ஃபிலிமா வந்திருந்தா பேன் இண்டியா கூட ஆயிருக்கலாம். அந்த 2K கிட்ஸ் எல்லாம் உள்ள கூட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ப்ரெஷர்ல இருந்திருக்காரு போல, அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும்னு. அதனால அந்த சீன்ஸ்லாம் வச்சு அந்த பிரான்சிஸ்ங்கிற கேரக்டர் வந்து எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சூர்யா ஸ்டைலா இருக்காரு, மாசா இருக்காரு. அந்த தீஷா பட்டானி அம்மா வருது, அது தண்ணி கேன் போடுற மாதிரி வருது, போட்டுட்டு போகுது, அது பாட்டுக்கு போகுது. அது ஒரு 10 கோடி வாங்கியிருக்கும் இதுக்கு. அதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம், அந்த செலவெல்லாம் கட் பண்ணிருக்கலாம். பாபிடியோலுமே வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி வரா, அப்படி என்னமோ பண்றா, அப்படி பெருசா எதுவுமே மனசுல ஓட்டல. மெய்யலகன்ல பார்த்த எங்க மெய்யலகனா இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலதான் உட்காந்துட்டு இருந்தேன். அது வந்து நம்ம சொல்ற முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் கத்துனாங்க. எனக்கு வந்து இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே ஒரு மாதிரி ஐயோ இதாண்டா கதையா அப்படிங்கிற மாதிரி. சிவா கிட்ட ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவர் ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காரு. இன்டர்மிஷன் வரப்போதுனா ஒருத்தன் எடுத்து முதுகுல குத்த போறான், அங்க போட போற இன்டர்மிஷனை. கிளைமேக்ஸ் வரப்போதுன்னா ஐயோ அப்படின்னு குழந்தைய பிடிச்சி அழுகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்க போகுதுன்னு. அதெல்லாம் கட் பண்ணிட்டு, அது எவ்வளவு வருஷம் சார் அதே மாதிரி படம் எடுப்பீங்க? அதெல்லாம் கட் பண்ணிட்டு நியூ இதுக்கு வந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். அதான் ஒரு மிஸ்ஸே. பட் ஸ்டில் சூர்யா சாரோட ஹார்ட் ஒர்க்காகவும் இந்த புது விதமான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், ஒரு 3D ஃபிலிம் இன் தமிழ் சினிமாக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட வந்து. வாயெல்லாம் பொழக்கல, அது காலையில வந்ததுனால லைட்டா தூக்கம் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் வாய் அப்படி போச்சு. பட் அதை தாண்டி சூர்யா சார் ஹார்ட் ஒர்க். அவர் பாடியை பார்க்கும்போது வாயத்தோட பொழக்காம எவனாலுமே இருக்க முடியாது. 50 வயசுல எவனுக்குமே அந்த கட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இப்ப ட்ரெய்லரை பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தேன். பட் ப்ரெசன்டிவ் ஃபியூச்சரையும் லிங்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா அந்த மாதிரிலாம் பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. சூர்யா சிவாவை தவிர எல்லாரும் படத்துல ஒர்க் பண்றாங்க. ஸ்டோரி பழைய ஸ்டோரி தான். அநேகன் மாவீரன் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பெருசா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஒருத்தலாம் இல்லை, வேஸ்ட். 3Dயே தேவையில்லை. நார்மலா 120 ரூபா ஒரு நாள் கொடுத்து பார்த்தா போதும். திஷா பத்தானே அங்கதான் வராங்க. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம், அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் வராங்க, அவ்வளவுதானே தவிர பாபிடியல் நல்லா தான் பண்ணிருக்காரு. லேக்லாம் பயங்கரமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் உட்கார முடியும், பாக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்குலாம் இல்லை. சிரிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் சிரிக்கிற மாதிரி யோகி பாபுவும் சூர்யாவும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எரிச்சலை மட்டும் தான் உண்டாக்குச்சு, வேற எதுவும் உண்டாக்கல. ஆடியன்ஸ் கத்தல, டிஎஸ்பி கத்தினுங்கிறாரு பின்னாடி உட்காந்து கங்குவான்னு என்ன பண்ண முடியும் நம்ம? மியூசிக் ரொம்ப ஓவரா இருக்கு, அதை ஏதாச்சும் பண்ணணும் டீம் சைட்ல இருந்து.
அனிருத் கொடுத்திருந்தா படம் தூக்கி நின்றுக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா அனிருத் நிறைய ஃபிளாப் ஆக வேண்டிய படத்தெல்லாம் அனிருத் தான் காப்பாத்திட்டு இருக்காரு தனியாலாம் உட்காந்து. மேபி கொடுத்துருக்கலாம். அதான் சொல்றேன்ல, சிவாவை தவிர எல்லாரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா படம் சூப்பரா இருக்கு, விஷுவலா சூப்பரா இருக்கு, ஃப்ரேம் பக்காவா இருக்கு, சிஜி சூப்பரா பண்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நல்லா இருந்தது. சூர்யா அண்ணா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகுது. டியூரேஷன் ஜாஸ்தியா இருந்தது. அதை ட்ரிம் பண்ணிட்டு விட்டா மேபி நல்லா இருக்கும். இதே மாதிரி சூர்யா அண்ணா படம் அடிக்கடி வந்தா போதும். அதுவே போதும் எங்களுக்கு, ஃபேன்ஸுக்கு எங்களுக்கு அது போதும். புரியல. படத்துல மெசேஜ்லாம் எதுவும் இல்ல. சூர்யா அண்ணா தான் பெருசா எதுவும் இல்ல. டியூரேஷன் கம்மி பண்ணா போதும். டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மேபி சின்ன பசங்களுக்கு பிடிக்கலாம், ஆனா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. டியூரேஷன் ஜாஸ்தி. மியூசிக் நல்லா இருந்தது. புஷ்பா மாதிரி தான் இருந்தது லைட்டா ஒரு சில பிஜிஎம்லாம். பாப்பாங்க, ஃபேமிலி பாப்பாங்க. ரொம்ப மூவி அடிக்ட் எல்லாம் மேபி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்.